வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் வாங்க போகிறோம்னா, காரில் வந்து ரிவர்ஸ் எப்படி எடுக்கணும். நிறைய பேர் நான் லைவாகவே பார்த்துருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேருந்து இப்படி எடுக்கிறது எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு சில டயத்தில் தடுமாறுவாங்க. அப்படி தடுமாறாமல் எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும், கரெக்டான இடைஞ்சலுக்குள்ளே இந்த சவத்துக்குள்ளே எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும், போர்ட்டிக்கோலேருந்து எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அழகாக கற்றுக்கிடலாம். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, 2 மிரர் நல்லா வச்சுக்கோங்க. 2 மிரர் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பார்த்துங்க. ஒவ்வொரு நேரம் சில பேர்த்துக்கு வந்து இந்த தர தெரியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்களும் நல்லா வண்டியை வந்து சேஃபாக ஓட்டிக்கிடலாம். எந்த கிராச் இல்லாமல் எதுலையும் இடிக்காமல் நீங்கள் ஓட்டிக்கலாம். எப்படி இந்த ரிவர்ஸ் எடுக்கிறோம்னு பார்த்துக்குங்க. எந்த இடத்துல எப்படி எடுக்கிறோம்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு கோயில் பாருங்கள். நம்ம இப்படி இந்த வழி போய் அப்படி சுற்றி இப்படி வந்து மறுபடியும் இதே இடத்துல வண்டியை நிப்பாட்ட போகிறோம். எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த பக்கம் சவரை ஒட்டி தான் போக போகிறோம். நேற்று மழை பெஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அந்த பக்கம். நீங்கள் பாருங்கள், அந்த கோயிலவே நான் சுற்றி வரேன். எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும், எப்படி ஒட்டி வரணும், இப்படி சுற்றி வரும்போது எப்படி வரணும், இந்த டர்னில் எப்படி திரும்புகிறோம் அப்படின்ட்டு எந்தெந்த கார்னரை பார்க்கணும் நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க நண்பர்களே. வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிரரை வந்து பார்த்துங்க. மிரரில் வந்து கரெக்டாக ரிவர்ஸ் போகிறதுக்கு தெரியுதா, கீழே தரையிலேருந்து தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்படி இருக்குன்னு ரன்னிங்கில் நீங்கள் என்ன ஒன்று கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே எங்கேருந்தே தெரியும். நீங்கள் எதில் இடிக்காமல் அழகாக சூப்பராக வண்டி ஓட்டிக்கலாம். இது மட்டும் இல்லை, லெஃப்ட் சைடு மிரரும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மிரரை பார்த்துதே ரிவர்ஸ் எடுக்கணும். தலையை விட்டுல எடுக்காதீங்க. பாருங்கள், கண்ணாடி வந்து லாக் ஆகிருக்கு. கண்ணாடி வந்து 2 பக்கமே லாக் ஆகிருக்கு. எப்படி எடுக்கிறோம்னு மட்டும் பாருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்கள் சவர் இருக்குது, எப்படி எடுக்கிறோம்ட்டு பொறுமையாக. இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு பாருங்கள். எப்படி இந்த கோயிலை சுற்றி நாம் எப்படி ரிவர்ஸ் எடுத்து பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டே மெதுவாக இப்படி நீங்கள் மிரரை பார்த்துக்கிட்டேவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ அந்த கல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்படி நீங்கள் மிரரை பார்த்து அழகாக ஓட்டிக்கலாம் நண்பர்களே. அப்படி இப்போ அந்த கார்னரில் பாருங்கள், மிரரில் கிளீனாக தெரியுதா? மிரரில் தெரிஞ்சு நல்லா இப்போ திரும்பியாச்சு வண்டி. திரும்பி நம்ம போகிற மழை பெய்யுது, இல்லாட்டி இந்த சவரை ஒட்டி விட்டுருக்கலாம். மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, அதனால் நம்ம இந்த சவரை ஒட்டி வராமல் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். இப்படி நீங்கள் மிரரை பார்த்து அழகாக ரிவர்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். பார்த்துக்க நண்பர்களே, ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி ஓட்டி பார்த்தீங்கன்னா கிளீனாக தெரியும். நீங்கள் மிரரை மட்டும் வச்சு பார்த்து ஓட்டிக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே. அழகாக ரிவர்ஸ் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுங்க. மிரரை மட்டும் எப்போயுமே பார்த்து எடுத்துங்க. அதே ஃபுல் சேஃப்டி. அப்போ தான் வண்டி வந்து அந்த இடைஞ்சலுக்குள்ளேயும் நம்ம எடுக்க முடியும். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்லேயே எடுக்க முடியாப்புல இருக்காங்க. அதனால் ரிவர்ஸ் எடுத்து நல்லா கற்றுக்கிட்டிங்கடாத்தான் நீங்கள் போய் ஒரு பார்க்கிங்கில் அடைஞ்சலாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ எடுத்து பார்க்கிங்கில் வந்து எப்படி நம்ம வந்து எது வண்டியில் டச்சப் பண்ணிட்டோம்னா அவங்க கூட பஞ்சாயத்து பண்ணிக்கிருக்கணும். அதனால் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்குங்க நண்பர்களே. ஒன்றுமில்ல, நீங்கள் ரிவர்ஸ் மட்டும் பார்த்து எடுக்கும்போது நீங்கள் மிரரை மட்டும் கவனித்து எடுத்தீங்கன்னாவே போதுமானது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அளவுக்கு நீங்கள் இதே ரிவர்ஸு இவ்வளோ தான். இதை பார்த்து நீங்கள் நல்லா கற்று சேஃபாக வண்டி ஓட்டுங்க. சேஃபாக வண்டி ஓட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லை வேறு விதமாக எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வாரத்தில் கேமரா வாங்கிடுவோம். கேமரா வாங்கி உங்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக இதை நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு நல்லா போகிறேன் பாருங்கள். ரிவர்ஸு சொல்லி கொடுத்தது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.